வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கோட்டைமேடு விவேகானந்தா பள்ளி அருகே வசிப்பவர் வினோத். கடந்த 2ஆம் தேதி பணி முடித்துவிட்டு வழக்கம் போல் வீட்டின் முன்பு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார். மறுநாள் காலை வந்து பார்த்தபொழுது தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் ஒரு இளைஞர் முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு வினோத்தின் இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்துவிட்டு அங்கிருந்து செல்கின்றார். பிறகு இன்னொரு இளைஞர் முகத்தை முழுவதும் பை மூலம் மூடியபடி வந்து பைக்கை தள்ளிக்கொண்டு செல்கின்றார். இதனிடையே மாஸ்க் அணிந்த நபர் பைக்கில் வந்து டோப் செய்து கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் முகத்தை மூடிக்கொண்டு இருசக்கர வாகனத்தை 2 இளைஞர்கள் திருடி செல்லும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்னிந்திய பென்காக் சிலாட் ஃபெடரேஷன் அனுமதியுடன் புதுச்சேரி அமைச்சர் பென்காக் சிலாட் விளையாட்டு சங்கம் நடத்தும் 5வது தென்னிந்திய அளவிலான பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் 2024-2025 6 ஜூலை 2024 அன்று உப்பளம் தொகுதி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டரங்கத்தில் போட்டி துவக்க விழா நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் போட்டியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் விளையாட்டு வீரர்கள் ஆண்கள், பெண்கள் என இரு பாலரும் பங்கு கொண்டார்கள். உடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து மூங்கில்பட்டு, தண்டராம்பட்டு பகுதியில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா ஆலோசனையின்படி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி, பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி, தொகுதி பொருளாளர் ஜோதி, மண்ணாடிப்பட்டு தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஜெயமுருகன், காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவு சரோ என்கின்ற சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தமிழக அரசின் 3 ஆண்டு கால சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியில் பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தல் 2ஆம் சுற்று வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. பிரான்ஸ் பாராளுமன்றத்திற்கான முதல் சுற்று தேர்தல் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலில் பிரான்ஸ் நாட்டுக்கு வெளியே வசிக்கும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய தாங்கள் குடியிருக்கும் நாட்டில் இருந்தே வாக்களிக்கலாம். தமிழகம், புதுச்சேரி, கேரளத்தில் உள்ள 4535 பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் வாக்களிக்க தகுதியுடையோர் ஆவர். இதற்காக புதுச்சேரி, காரைக்கால், சென்னையில் 4 இடங்களில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் ஜனசங்கத்தின் நிறுவனர்களில் ஒருவரான ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை, வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் பாம் ரவி. இவர் மீது கொலை உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இவரது நண்பர் அந்தோணி இருவரும் கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் வானரப்பேட்டை அலைன்வீதி சந்திப்பில் இருசக்கர வாகனத்தில் வந்தபொழுது கும்பலாக வந்த சிலர் அவர்கள் மீது வெடிகுண்டு வீசினர். இதில் அந்தோணி உயிரிழந்தார். அங்கிருந்து தப்பியோடிய பாம் ரவியை அந்த கும்பல் வெட்டியதில் அவர் உயிரிழந்தார். இது சம்பந்தமாக புதுச்சேரி மது மணிகண்டன் உள்ளிட்ட 31 பேர் மீது முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்தனர். இதில் மதுரை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் ஒருவர் தலைமறைவாகிவிட்டார். புதுச்சேரியில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சேவல் சண்டை உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வந்தன. ஆனால் விலங்கினங்கள் துன்புறுத்தப்படுவதாக கூறி சேவல் சண்டை பல ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து சேவல் சண்டையை நடத்த கோரி புதுச்சேரியை சேர்ந்தவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அதன்படி சில நிபந்தனைகளுடன் சேவல் சண்டையை நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதையடுத்து புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் வெற்று கால்களுடன் சேவல் சண்டை சனிக்கிழமை துவங்கியது. புதுச்சேரி பாகூரை சேர்ந்தவர் அஸ்வின். இவர் கோவில் திருவிழாவுக்காக தவில் மற்றும் நாதஸ்வரத்தை இணையதளத்தில் தேடினாராம். அப்பொழுது குறிப்பிட்ட செயலியில் தவில் மேளம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்டவருக்கு தவில் மேளத்துக்காக ரூபாய் 22,000 முன்பணமாக இணைய வழியில் அஸ்வின் அனுப்பினார். இந்த நிலையில் குறிப்பிட்ட தேதியில் நாதஸ்வரம் மேளம் அனுப்பவில்லையாம். இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் சென்னை கொரட்டூரை சேர்ந்த ஜெயக்குமார் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரை இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் கைது செய்தனர். கைதான ஜெயக்குமார் மேலும் 7 பேரை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது.
தொடர்ந்து அவரிடமிருந்து 30க்கும் மேற்பட்ட வங்கி புத்தகங்கள், காசோலைகள், 20 கைபேசி சிம் கார்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் முதல் முறையாக புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் மற்றும் PPL அதாவது பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் இணைந்து நடத்தும் T20 கிரிக்கெட் போட்டி ஜூலை 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை புதுச்சேரி சீகம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.